இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடம் நாம் என்ன செய்தோம் என்பதே தெரியாத ஒரு நிலைமை என்பதுதான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகள் இப்படித்தான் என்று சொல்லி நம்மளை விமர்சிக்கக்கூடிய, தவறாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய சாதனைகள், நாம் செய்த சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி. நீடித்த போராட்டத்துடைய விளைவாகத்தான் ஒவ்வொரு சட்டமாக தமிழ்நாட்டிலே இயற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் இத்தகைய மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும், நாம் என்ன செய்தோம், என்ன சாதித்து கிழித்தீர்கள் என்று கேட்டால், இன்றைக்கு வந்திருக்கிற பல்வேறு சட்டங்களுக்கும் நாங்கள் தான் அடிப்படையானவர்கள், காரணமானவர்கள் என்பதை நம்மால் நெஞ்சு நிமிர்த்தி சொல்ல முடியும். வேலையை விட்டுட்டு வர்றது, வேலைக்கு போகாமல் இருக்கிறது, அதெல்லாம் வேற. உயிரையே தியாகம் செய்வது, இதில் வந்தால் சிறை, சித்திரவதை, அடக்குமுறை, உயிர் போகும், உயிர் பலியாகும் என்பதையெல்லாம் தெரிந்தேதான் நம்முடைய தோழர்கள் இந்த இயக்க பணிகளிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திருப்பி அடித்த வரலாறு என்கிற இந்த வரலாற்று புத்தகத்தை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு பெரும் முயற்சி என்பது கட்சி முறையிலிருந்து மேற்கொள்ள வேண்டியிருக்கு, நம்முடைய தோழர்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் படிக்கலைன்னாலும் பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவசியம் அனைவரும் இந்த நூலை படிக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை முதலில் விடுக்க விரும்புகிறேன். அப்படி நீங்கள் படிப்பதன் மூலமாக அதில் இடம்பெற்றிருக்கிற வரலாற்று நாயகர்கள், இந்த வரலாற்று நாயகர்கள் ஒவ்வொருவருமே உள்ளூர் மட்டத்திலான கதாநாயகர்கள், வெறும் வரலாற்று நாயகர்கள் மட்டுமல்ல, உள்ளூர் மட்டத்திலான கதாநாயகர்கள். ஒவ்வொருவருடைய அந்த பங்களிப்பையும் நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த ஒவ்வொருவரை பற்றியும் சமூக வலைதளங்கள் மூலமாக தனித்தனி பத்திகளாக ஒவ்வொருவரை பற்றியும் நீங்கள் பரப்புவதன் மூலமாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில், தமிழ்நாட்டிற்குரிய நம்முடைய கட்சி அணிகள் மத்தியில் ஒரு தூண்டுதலை, இவர் இப்படியா என்று சொல்லி ஒரு தூண்டுதலை நிச்சயமாக நம்மால் உருவாக்க முடியும். ஒட்டுமொத்த புத்தகத்தையும் நீங்கள் படியுங்கள் என்று சொல்வதை விட, தோழர் PS தனுஷ்கோடி, தோழர் மணலி கந்தசாமி, தோழர் N வெங்கடாசலம், தோழர் P சீனிவாசராவ், தோழர் குப்பு, களப்பால் குப்பு, இப்படி ஒவ்வொருவரும் ஹீரோ தான். நீங்கள் அதில் முழுசாக அந்த வரலாற்று நூலுடைய முதல் பாகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், நான் சொன்ன இந்த பெயர்கள் முழுவதும் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய பங்களிப்பில் ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக தோழர்கள் உணர முடியும். அதை நிச்சயமாக பரப்ப வேண்டும் என்கிற உணர்வை உங்களால் பெற முடியும். ஆகவே அந்த வகையில் தோழர்கள் முதலில் வாசிக்க வேண்டும், உள்வாங்க வேண்டும். அதை எப்படி படிக்கிறோமோ அதை விட பரப்புவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையிடம் நாம் என்ன செய்தோம் என்பதே தெரியாத ஒரு நிலைமை என்பதுதான் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலை வைத்துக்கொண்டு கம்யூனிஸ்டுகள் இப்படித்தான் என்று சொல்லி நம்மளை விமர்சிக்கக்கூடிய, தவறாக விமர்சிக்கக்கூடிய அல்லது மோசமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய சாதனைகள், நாம் செய்த சாதனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி. தோழர் செல்வா பேசும்போது சொன்னார் வாச்சாத்தியை பற்றி. வாச்சாத்தி தீர்ப்பு வந்த உடனே லயோலா கல்லூரியில் பேசுறதுக்காக கூப்பிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1500-2000 மாணவர்கள் இருக்கும். அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்குது. லயோலா கல்லூரி போன தோழர்களுக்கு தெரியும், ஒரு பெரிய அரங்கம் இருக்குது. அந்த அரங்கம் நிரம்பி வழிந்தது. தீர்ப்பு வந்து ஒரு மாதம், ஒரு 2 மாதத்திற்குள் அந்த நிகழ்ச்சி என்பதை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பேராசிரியர் தோழர்கள், நம்முடைய SFI தோழர்கள் சேர்ந்து ஏற்பாடு செய்திருந்தார்கள். அரங்கம் நிரம்பி வழிந்தது. நான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், 1.25 மணி நேரம் பேசியிருப்பேன். பேசி முடித்ததுக்கு பிறகு மாணவர்கள் கேள்விகள் என்கிற முறையில் வந்தாங்க. அதில் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி மேடையில் நின்றுட்டு, இவ்வளோ செஞ்சோன்னு சொல்கிறீங்க சார், ஒரு வாட்ஸ்அப்பில், ஒரு ஃபேஸ்புக்கில் கூட உங்களை காணாம சொன்னான். என்னுடைய 30 வருஷத்து உழைப்பை ஒரே ஒரு நிமிஷத்தில் அடித்து காலி பண்ணிட்டேன் அந்த பையன். என்னையா செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு. அதனால் நாம் செய்ததை முதல்ல மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு கடமை. இல்லைன்னா நாங்கள்லாம் விளம்பரத்தெல்லாம் விரும்ப மாட்டோம்,
நாங்கள் அதெல்லாம் வந்து வெளியே சொல்லிக்க மாட்டோம். நம்ம செஞ்சதை நாம் சொல்லணும்னா வேற இவனும் சொல்ல மாட்டான். இவங்க இப்படிலாம் செஞ்சாங்கன்னு வேற யாராவது சொல்ல போகிறானா? வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள், வேறு கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க. அதனால் நாம் செய்ததை நாம் தான் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். உண்மையிலே நம்முடைய இயக்க வரலாற்றில், அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய இயக்க வரலாற்றில் எப்படி தெலுங்கானாவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கிறதோ, வார்லி பழங்குடி மக்களுடைய போராட்டத்துக்கு எவ்வளோ முக்கியமான இடம் இருக்கிறதோ, அல்லது தேவகா போன்ற போராட்டங்களுக்கு எவ்வளோ முக்கியமான இடம் இருக்கிறதோ, அத்தகைய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம் தான் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தினுடைய விவசாயிகள் இயக்கத்தினுடைய வீரம் செறிந்த போராட்ட வரலாறு. அதுக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல. இங்கே வெவ்வேறு இடத்திலையும் கோரிக்கைகள் வேறாக இருக்கலாம், போராட்ட முறைகள் வேறாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு இணையான ஒரு வரலாற்றை அந்த காலத்தில் இருந்த நம்முடைய தலைவர்கள் உடல், பொருள், ஆவி அத்தனையையும் தியாகம் செய்து அந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். அதில் ஒவ்வொரு தலைவரை பற்றியும் வருகிற போது அந்த குடும்பங்கள் பட்டிருக்கிற கஷ்டங்கள், அவர் பட்ட கஷ்டங்கள், சிறைவாசங்கள், இந்த மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் தான் சொன்னேன், உடல், பொருள், ஆவி அத்தனையும் தியாகம் செய்து தான் நம்முடைய இயக்கம் அந்த மாபெரும் சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆகவே மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிப்பது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த தலைவர்கள் அனைவரும் திகழ்கிறார்கள். தோழர் என் வெங்கடாசலம் தஞ்சை மாவட்டத்தினுடைய தஞ்சை, அதாவது மேற்கு தஞ்சையினுடைய மாபெரும் கதாநாயகன் தோழர் என் வெங்கடாசலம் அவர்கள் சாதி ஒழிப்பு போராட்டத்தில், அது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தில் மிக முக்கியமான பங்களிப்பை செய்தவர். அது போன்ற பல தோழர்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில், முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பல தோழர்கள் பட்டியல் சாதி மக்களுடைய விடுதலைக்காக, சாதிய பாகுபாட்டுக்கு எதிராக, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக, பண்ணையடிமைத்தனத்திற்கு எதிராக தங்களை முன்னிறுத்தி தாங்கள் முன்னின்று போராட்டம் நடத்தி வெற்றி கண்டவர்கள் நம்முடைய இந்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில், முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பல தலைவர்கள். ஆகவே அங்கே நடந்த போராட்டம், அதனால தான் நாம் சொல்கிறோம் கீழத்தஞ்சை மாவட்டத்தில் நடந்திருக்கிற போராட்டம் என்பது வர்க்க போராட்டம். பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள், விவசாயிகள், நிலப்பரப்புவாக இருந்தவர்கள். இந்த பாங்கல் சாமிநாதன் ஒரு கேரக்டர் வரும். பி சீனிவாசராவ் காலத்தில் சங்கத்திலே ஈடுபட்டு ஒரு முன்னணி செயல் வீரராக இருந்து நீண்ட காலம் வாழ்ந்து மறைந்த தோழர் பாங்கல் சுவாமிநாதன் அவர்கள். அதில் ஒரு செய்தி சொல்லுவார். அவர், நானே அப்போ தான் இந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் தெரிஞ்சுட்டேன், கருணாநிதியும் அவரும் கிளாஸ்மேட்டுன்னு. ஸ்கூல்மேட்டுன்னு சொல்லி, ஏன்னா இவர் பாங்கல் சாமிநாதனுடைய காரில் தான் கருணாநிதி ஏறிக்கிட்டு போயிருக்காரு. எல்லாம் ஒரே ஒரு காரவங்க. அங்கே பள்ளியில், ஒரே பள்ளியில் படித்திருக்கிறார்கள். அவங்க போயிருக்காங்க. அவர் தலைவர் மாணவர் சங்கத்துக்கு. யார்? கருணாநிதி தலைவர், பாங்கல் சுவாமிநாதன் செயலாளர். பாங்கல் சுவாமிநாதன் போன்ற நிலப்பிரபுக்கள், பிஎஸ்டி போன்ற பண்ணையடிமைகளும் பாங்கல் சுவாமிநாதன் போன்ற நிலப்பிரபுக்களும் ஒரே செங்கொடியின் கீழ் திரண்டு அந்த மாவட்ட மக்களுடைய பண்ணையடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்வதற்காகவும், குத்தகை விவசாயிகளை பாதுகாப்பதற்காகவும், நில வெளியேற்றத்திலிருந்து தடுப்பதற்காகவும் ஒரு மாபெரும் இந்த போராட்டத்தை நடத்தி நம்முடைய இயக்கம் என்பது வெற்றி கண்டது. அதன் விளைவாகத்தான் பலவிதமான சட்டங்கள், இன்றைக்கு தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்கு சாதகமான பல்வேறு சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு ஒவ்வொரு சட்டத்திற்கு பின்னாலும் நம்முடைய போராட்டம் தான் அதற்கு அடிப்படையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த வரலாற்றை படிக்கிற போது நீங்கள் உணர முடியும். பண்ணையாள் பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்களுடைய குடியிருப்பு உரிமை பாதுகாப்பு சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது நில உச்சவரம்பு சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான சட்டங்கள் எல்லாமே நம்முடைய கட்சியினுடைய விவசாயிகள் இயக்கத்தினுடைய நீடித்த போராட்டத்தினுடைய விளைவாகத்தான் ஒவ்வொரு சட்டமாக தமிழ்நாட்டிலே இயற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கும் இத்தகைய மக்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதையும், நாம் என்ன செய்தோம், என்ன சாதித்து கிழித்தீர்கள் என்று கேட்டால், இன்றைக்கு வந்திருக்கிற பல்வேறு சட்டங்களுக்கும் நாங்கள் தான் அடிப்படையானவர்கள், காரணமானவர்கள் என்பதை நம்மால் நெஞ்சு நிமிர்த்து சொல்ல முடியும். ஆகவே நாம் நடத்திய அந்த பண்ணையடிமையாக இருந்த மக்களை அதிலிருந்து விடுவித்து மாபெரும் போராளிகளாக, மற்றவர்களுக்கு இணையான போராளிகளாக, இணையான மனிதர்களாக மாற்றியது என்பது செங்கடி இயக்கத்தினுடைய மகத்தான சாதனை என்பதை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஆகவே
இந்த நூலை அவசியம் ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்க வேண்டும். அது ரணியன் சிவராமன் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் படிக்கும்போது புதிய புதிய செய்திகளை, காவல்துறையினுடைய அடக்குமுறையை, பண்ணையார்களுடைய அடக்குமுறையை, அல்லது பண்ணையார்கள் பூரா எப்படி நிலப்பரப்புகள் பூரா காங்கிரஸ் கட்சியிலே சேர்ந்து கொண்டு நமக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்பதை, தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றோடு இணைந்ததுதான் நம்முடைய போராட்ட வரலாறு என்பது, அதை நீங்கள் படிக்கிற போது உணர முடியும். இந்த தியாகம் என்பது, உயிரையே தியாகம் செய்வது என்பதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. வேலையை விட்டுட்டு வர்றது, வேலைக்கு போகாமல் இருக்கிறது, அதெல்லாம் வேற. உயிரையே தியாகம் செய்வது, இதில் வந்தால் சிறை, சித்திரவதை, அடக்குமுறை, உயிர் போகும், உயிர் பலியாகும் என்பதையெல்லாம் தெரிந்தே தான் நம்முடைய தோழர்கள் இந்த இயக்கப்பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். முதலாக சங்கம் துவங்கிய போது சேரங்குளம் அமிர்தலிங்கம், அவர் முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர். வெங்கடேஷ சோழகர், அவர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தோழர். களப்பால் குப்பு, அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். இவர்களெல்லாம் தான் அந்த பகுதியினுடைய மாபெரும் தலைவர்களாக இருந்து நம்முடைய விவசாயிகள் சங்கத்தை அந்த பகுதி முழுவதும் அனைத்து கிராமங்களிலும், அது ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் இருக்குது. ஒரு இடத்துல குடியேற்றுறதுன்னு இப்போ மக்கள் ஊரில் வசூல் பண்ணி இப்போ சந்தா போடுறதுக்கு நம்ம வீடு வீடாக போய்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களை சங்கத்தில் சேர்த்துங்கன்னு அவங்க திறந்து வந்திருக்காங்க, தலைவர்களை தேடி ஊர் பூரா வசூல் பண்ணி கொண்டு வந்து இந்த காசை, சில்லற காசு கொண்டு வந்து கொடுத்து எங்கள் ஊரில் வந்து சங்கத்தை கட்டுங்க, எங்கள் ஊரில் வந்து கொடியை ஏற்றுங்க என்று. இதனால் நாம் செய்த சாதனைகள், நாம் செய்து நடத்திய போராட்டத்துடைய விளைவாக கிடைத்த வெற்றிகள் மக்கள் மத்தியில் தீயாக பரவி இருக்கிறது. அன்றைக்கு நம்மை தவிர, காங்கிரஸ் கட்சியை தவிர வேறு இயக்கங்கள் எதுவும் கிடையாது. அதற்கு பின்னாடி திராவிடர் கழகம் வந்தது, அதற்கு பின்னாடி திமுக வந்தது, அதெல்லாம் ரொம்ப பின்னாடி. ஆனால் அன்றைக்கு அந்த பகுதியில் இருந்தது என்பது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் இயக்கம். இந்த ரெண்டு இயக்கம்தான் அங்கே இருந்தது. மிராஸ்தார்கள் பூரா காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார்கள். பண்ணை அடிமைகள், மற்ற சிறு விவசாயிகள் அல்லது குத்தகை விவசாயிகள், இவர்கள் எல்லாம் பெரும்பகுதியானவர்கள் செங்கொடி இயக்கத்தின் கீழ் என்கிற நிலைமை என்பதுதான் அன்றைக்கு இருந்தது என்பதை நம்ம உணர முடியும். அதற்கு பின்னாடி திராவிட விவசாய தொழிலாளர் சங்கம் என்று சொல்லி ரொம்ப பின்னாடி உருவாக்கப்பட்டதெல்லாம் அதிலே வருகிறது. ஆகவே இந்த ஒரு 100 கால வரலாற்றை மிக சிரமப்பட்டு, அதாவது இவர் அநேகமாக தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமான வருடங்களை செலவழித்து தயாரித்த புத்தகம்னா இதுவாக தான் இருக்கும். அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், நிறைய நாவல்கள் எழுதியிருக்கிறார், கவிதை நூல் எழுதியிருக்கிறார். அவருடைய வெயிலோடி போய் என்பதுதான் நான் முதலாக படித்த அவருடைய படைப்பு. வெயிலோடி போய் நான் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் அது இன்னமும் பேசப்படுகிற அவருடைய முதல் படைப்பு. வெயிலோடு போய் என்பது அவருடைய முதல் படைப்பு, இன்னமும் பேசப்படுகிற ஒரு படைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. வெயிலோடு போய் துவங்கி இப்போது வந்திருக்கிற இடதுகுரல் வரைக்கும் பல நூற்றுக்கணக்கான நூல்களை அவர் படித்திருந்தாலும், இந்த திருப்பி அடித்த வரலாறு என்கிற இந்த நூலுக்காகத்தான் தன்னுடைய வாழ்நாளில் இவ்வளவு ஆண்டுகளை செலவழித்து வேறு எந்த நூலும் இருக்காது என்று நான் கருதுகிறேன். அந்த அளவுக்கு களத்திலே சென்று இப்போது அந்த காலத்தில் இருந்து இப்போது வயது முதிர்வின் காரணமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் அனைவரையும் நேரடியாக சென்று சந்தித்து வாய்மொழி வரலாற்றுகள் அனைத்தையும் பதிவு செய்திருப்பது என்பது ஒன்று. இன்னொன்று நம்முடைய ஆவணங்கள். பல இத்தகைய ஆவணங்களை எல்லாம் சேகரித்து சில தோழர்கள் அதை மிக பொறுப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் சில தோழர்கள் மிக பொறுப்பாக அதை செய்திருக்கிறார்கள். அருமை தோழர் ஜிவி அவர்கள் இங்கே வீசா அலுவலகத்துக்கு நான் சென்ற போதும் சரி, அதே மாதிரி அங்கே திருவாரூர் மாவட்ட அலுவலகத்திலையும் சரி, அவர் இருந்த காலத்தில் அவரிடம் கிடைத்த எல்லாவற்றையும் ஆவணமாக பாதுகாத்து வைத்திருந்தார் என்பது இதற்கு ஒரு அடிப்படையாக, இந்த நூல் உருவாகுவதற்கு ஒரு அடிப்படை. ஊழியர்களுடைய பல்வேறு நூலகங்களுடைய, ரோஜா முத்தையர் உட்பட, ஜனசக்தி இதழ்கள் உட்பட, ஜனசக்தி என்பதுதான் அதிகாரப்பூர்வமான நம்முடைய பதிவுகளுக்கான ஒரே அதிகாரப்பூர்வமானது. ரெண்டாவது, உயிரோடு இருந்த நம்முடைய தோழர்கள், மாவட்ட குழு அலுவலகத்தில் இருந்த ஆவணங்கள் என்கிற முறையில் தான் அந்த நூல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர், தோழர் செல்வா சொன்னார்ல, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், இது ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய சம்பவத்தையும் எழுதுனா அது ஒரு விரிந்த புத்தகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே தோழர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாதிரி பல தோழர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அவர் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார், தனித்தனி புத்தகங்களாக. பிஎஸ்சி சம்மந்தமாக, பி சீனிவாசராவ் சம்மந்தமாக, அதே மாதிரி நான் சொன்ன அமிர்தலிங்க சம்மந்தமாக, தோழர் செல்லமுத்து, இந்த மாதிரியான பல நூற்றுக்கணக்கான என் வெங்கடாசலம் நூற்றுக்கணக்கான தோழர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தோழர் என் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ சமீபத்தில் வாழ்காவில் இருந்து கங்கை வரை என்கிற ஒரு நூல் வெளியிடப்பட்டது சென்னை பல்கலைக்கழகத்தில். அவங்க பேர் என்ன?
மங்கை மொழிபெயர்ப்பு சீர் வாசகர் வட்டம். அவங்க வருஷத்துக்கு ஒரு புத்தகத்தை மட்டும்தான் வெளியிடுறாங்க. அப்படியா? வருஷத்துக்கு ஒரு புத்தகத்தை வெளியிடுறது, அதை 20,000 25,000 வெளியிடுவது, 100 ரூபாய் விலைக்கு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி எவ்வளவு பக்கங்களாக இருந்தாலும் 100 ரூபாய் விலைக்கு கொடுப்பது என்கிற முறையில் நண்பர்களுக்குள் ஒரு சேமிப்பை உருவாக்கி அந்த மாதிரியான ஒரு இதை வந்து அவங்க பண்ணி பரவலாக அந்த புத்தகம் என்பது அதாவது பரவலாக வாசகர்களை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சிறந்த நூல்களை தேர்ந்தெடுத்து இந்த மாதிரியான ஒரு முயற்சி என்பது நடைபெறுகிறது. நம்மளை மாதிரி விலை அதிகமாக இருந்தாலும், அச்சடிக்கிற பிரதிகள் குறைவாக இருந்தாலும், விலை அதிகமாக இருந்தாலும் நம்ம வந்து அதை குறிப்பிட்ட நபர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்ற முறையில் ஒரு முயற்சி. பரவலாக சிறந்த நூல்களை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், வாசகர் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற முறையில் சீர் வாசகர் வட்டம் போன்றவர்கள் அந்த மாதிரியான அதுவும் ஒரு நல்ல முயற்சி தான். அது ஒன்றும் பாராட்டத்தக்க ஒரு முயற்சி. ஏன்னா வாழ்காவில் இருந்து கங்க வரையில் என்னமோ அநேகமாக ஒரு 100 பதிப்பாவது கண்டிருக்குமா? அநேகமாக கண்டிருக்கும். அதெல்லாம் ஒரு ஏன்னா அநேகமாக வந்தவங்க, இயக்கத்துக்குள்ளே வந்தவங்க எல்லாருமே அதை படிக்காத யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம இயக்கத்துக்குள்ளே வந்தவங்க எல்லோருமே கிட்டத்தட்ட அதெல்லாம் நூற்றுக்கணக்கான பதிப்புகள், பல மொழிபெயர்ப்புகள், தமிழ்லேயே பல மொழிபெயர்ப்பாளர்கள், மொழிபெயர்ப்புகள் இப்படிலாம் வந்திருக்குது. ஸோ இந்த முறையில் தமிழ் வாசகர்கள் படிப்பதற்கு போகணும் பிரச்சனை எழுத்தோட பெரும்பாலான மக்கள் மத்தியில், நமக்கு அப்பாற்பட்ட மக்கள் மத்தியில் எப்படி போய் கொண்டு சேர்ப்பது, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் எப்படி போய் கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு எதிர்கொள்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக நான் வந்து பார்க்கிறேன். அந்த முறையில் வந்திருக்கிற தோழர்கள் இளைஞர்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்ப்பு, அதுவும் குறிப்பாக இப்போது திடீரென்று பற்றி கொண்டது கரப்பான் பூச்சி. அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஆமாம், அவருக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லைன்னா நமக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்குன்னு நம்ம யாராவது நினச்சி பார்த்துருப்போமா? உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு தான். ஆமாம், கரெக்டு. சிஜேபிக்கு அவர் தான் ஃபவுண்டர். அவர் வேலை வெட்டியில் இருக்கிற பசங்க பூரா கரப்பா பூச்சி மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இளைஞர்களை பார்த்து அவர் பேசிய அந்த உச்சரித்த அந்த வார்த்தைகள், ஒட்டுணிகள், கரப்பான் பூச்சிகள் என்று அவர் உச்சரித்தது என்பது இளைஞர்களை மிகப்பெரிய ஆவேசம் கொள்ள வைத்து விட்டது. திடீரென்று பார்த்தால் 4 நாளையில் 1 கோடி பேருன்றாங்க, 2 கோடி பேருன்றாங்க. எல்லாம் ஆன்லைன் மெம்பர்ஷிப்பு என்ற முறையில் அது பார்த்திங்கன்னா நாடு பூராவுமே ஒரு விவாதத்திற்கும் உலகத்தினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒன்றாகவும் அந்த நிகழ்வு என்பது சமீபத்திலே நிகழ்ந்தது. இன்றைக்கும் கல்வி, வேலையின்மை உள்ளிட்ட பிரச்சனைகளில் அவர்கள் விடாப்பிடியான ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இளைஞர்களுக்கு அரசியலில் ஆர்வமில்லை என்றெல்லாம் நாம் முடிவுக்கு வரக்கூடாது. இளைஞர்களை நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிரச்சனை என்று நான் பார்க்கிறேன். அந்த முறையில் இளைஞர்கள் மத்தியில் இந்த நம்முடைய வரலாற்று செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வந்திருக்கிற தோழர்கள் அனைவரும் முயற்சிக்க வேண்டும். இதில் பணியாற்றிய தோழர்கள் அதில் நிறைய ஒரு பட்டியல் விட்டிருக்கிறார் நம்முடைய தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்கள். குறிப்பாக தோழர் நம்முடைய வெங்கடேசன், நம்முடைய முனைவர் வெங்கடேசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய உதவியை அவர் அந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய தோழர் இவருடைய கூடவே இருந்து இவை அனைத்தையும், இந்த விவரங்கள் அனைத்தையும் சேகரிப்பதிலே, அதனால் இந்த மாதிரியான ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தோழர்கள், இளம் தோழர்கள், மாணவர்கள் நம்முடைய வரலாறுகளை, இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாவட்ட தொழிற்சங்க வரலாறு என்பது திலீப் தயார் பண்ணவில்லை என்று சொன்னால் நாம் அந்த நூல் வந்து நமக்கு கிடைச்சிருக்குமானே தெரியாது. விட்டுவிட்டால் நம்ம தயார் பண்ணியிருப்போம். தோழர் திலீப் என்கிற ஆராய்ச்சி மாணவர் சென்னை தொழிற்சங்க வரலாறு என்கிற அந்த வரலாற்றை தன்னுடைய ஆய்வு நூலாக அவர் எடுத்துக்கொண்டதற்கு பிறகுதான் சென்னை அவர் கண் பார்வை அற்றவர், பிறகு முனைவு பட்டம் பெற்ற பிறகு ஐஐடியுடைய பேராசிரியராக இருந்து, அதான் எங்களுக்கு திலீப் தான், ஆமாம், இப்போ கண் பார்வையற்றவர், பிறகு ஐஐடியுடைய பேராசிரியராக இருந்து பணியாற்றி மறைந்த தோழர் அவர் தான் சென்னை தொழிற்சங்க வரலாற்றை, இந்த மாதிரி ஏராளமான தோழர்கள், மாணவர்கள் மிகப்பெரிய பங்களிப்பை நம்முடைய இடதுசாரி இயக்கம், செங்கோடி இயக்கத்தினுடைய வரலாற்றை உருவாக்குவதில் மிக முக்கியமான உதவிகளை செய்ய முடியும். ஆகவே இன்னமும் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டிய வரலாறுகளை தொடர்ந்து நாம் வந்து வெளியிடுவது என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இடதுசாரி இயக்கத்தை பலப்படுத்துவதற்கு பழைய வரலாறுகளை நாம் அறிந்து கொள்வதும், பழைய வரலாறுகளை இப்போ இருக்கக்கூடிய சமூகத்து மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது என்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த முயற்சி என்பது தொடர வேண்டும்.
இது கட்சியில் முடிவு செய்து தோழர் தமிழ்ச்செல்வன் அவர்களிடத்திலே பொறுப்பு ஒப்படைத்து அவர் அதில் சொல்லியிருக்கிற மாதிரி தோழர் ஜிவி அவர்கள் நான் சாகிறதுக்குள்ளேயாவது இந்த புத்தகத்தை கொண்டு வந்துடுறியான்னு கேட்டார். அது இன்னும் எனக்கு மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஜிவி விவசாயிகள் இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் தலைவர், இந்த வரலாற்றில் ஒரு நீண்ட நெடிய வரலாற்றில் பயணிக்கக்கூடியவர் தோழர் ஜிவி அவர்கள், தோழர் ஜி வீரையன் அவர்கள். அவர் கேட்டதில் 100% நியாயங்கள் இருக்கிறது. ஏன்னால் முதலாக விவசாயிகள் இயக்க வீர வரலாறுன்னு ஒரு சின்ன பதிவை செய்தவர் தோழர் ஜிவி தான். இல்லைனா அதுக்கு முன்னாடி அது கூட நம்மள்கிட்ட எதுவும் கிடையாது. விவசாயிகள் இயக்கத்தின் வீர வரலாறு பின்னாடி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் அதை தோழர் முதல்ல பாலாஜி வெளியிட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு விவசாய சங்க சார்பில் திரும்பவும் நம்ம வந்து வெளியிட்டோம். அது அவர் பள்ளி செல்லாதவர் என்றாலும் கூட அவர் பதிவு செய்தது என்பது தான் அடிப்படை. அதிலிருந்து தான் ஆலமரமாக இன்றைக்கு பல்வேறு வரலாறுகளை தேடி நாம் வந்து செல்வதற்கான ஒரு அடிப்படையை தோழர் ஜிவி அவர்களுடைய புத்தகம் என்பது தான் நமக்கு அடிப்படையாக விளங்கியது என்பது. ஸோ அந்த மாதிரி பல தோழர்கள் இதை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் இதை வந்து போன கட்சி காங்கிரஸில் வெளியிடணும்னு சொல்லி ஒரு முயற்சி என்பது எடுத்தோம். கட்சி காங்கிரஸ்லேயே வெளியிடணும் மதுரையில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்குள்ளே முடியலன்னு சொல்லி தோழர் சொல்லிட்டார். அதுக்குள்ளே அதாவது ஒரு மன நிறைவாக அதை முடிக்க முடியாது. அப்படி தான் சொன்னார். அது ஒரு மன நிறைவாக என்னால் செய்ய முடியாது. அதுக்குள்ளே அவசரப்படுத்தினீங்கன்னா அது வேறு விஷயம். ஒரு மன நிறைவாக என்னால் செய்யணுன்னா அதுக்குள்ளே முடியாதுன்ற முறையில் அதுக்கப்புறமா கீழே வெண்மணி தியாகிகள் நினைவுதளத்தன்று அது மிக பொருத்தமாக வெளியிடுவது என்று நாம் வந்து முடிவு செய்தோம். பட் அங்கேயும் நம்மால் வெளியிட முடியவில்லை. ஒரு தீர்ப்பளித்த வரலாறு என்கிற முன்பதிவு மட்டும் நாம் வந்து பண்ணோம். ஸோ அதுக்கு பிறகு திருத்துறைப்பூண்டியில் எந்த நம்முடைய தோழர் இந்த ஒட்டுமொத்த வரலாற்றினுடைய கதாநாயகன் அல்லது தலைவர் தோழர் பி சீனிவாசராவ் அவர்கள். அவர் திருத்துறைப்பூண்டியை மையமாக வைத்துத்தான் ஒட்டுமொத்த கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய அவர் அந்த இடையில நான் ஒரு முறை அவர் எங்கே தான் தங்கியிருந்தார் என்று கேட்டேன். திருத்துறைப்பூண்டிக்கு வந்தால் அவர் எங்கே தான் தங்கியிருந்தார். தோழர்கள் கூட்டிகிட்டு போய் ஒரு திண்ணையை காமிச்சாங்க. இந்த திண்ணையை தான் அவர் படுத்திருப்பார். இங்கே தான் அவருடைய பை இருக்கும், உடைமைகள் இருக்கும். அப்போ ஆரம்பத்தில் அவருக்கான ஆஃபீஸோ தங்கிறதுக்கான ஒரு வீடோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பெரிய மாபெரும் வீரன், மாபெரும் தலைவர், மாபெரும் வீரன் ஒரு திண்ணையிலே தான் அவருடைய தங்குமிடமாகவும் அந்த பண்ணை நிலப்பரப்புகள் அனைவருக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைவர் திண்ணையிலே தான் படுத்திருந்தார். இந்த திண்ணை தான் அவருக்கு எந்த விதமான ஒரு பாதுகாப்போ மற்றதோ இந்த மாதிரி இல்லாமல் தான் அவர் வந்து இருந்தார் என்று சொல்லி ஒரு முற்படுத்தப்பட்ட சாதி, உயர்ந்த சாதி என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகத்திலே பிறந்து பண்ணை அடிமைகளுடைய வீடுகளிலே தங்கி அந்த மக்களுடைய உணவை உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் சாதாரணமாக நடக்கிற விஷயம் கிடையாது. ஒரு மனிதன் தன்னுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்வது, உணவு பழக்க வழக்கத்தையே மாற்றிக்கொள்வது, அவர்கள் சாப்பிடுகிற நண்டையும் மீனையும் அவர்கள் கொடுக்கிற உணவையும் சாப்பிடுவது, அதை கல்ச்சை முழுவதையும் சாப்பிடுவது, அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே மாற்றிக்கொள்வது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அது நோக்கம் இந்த மக்களை விடுதலை செய்ய வேண்டும், இந்த மக்களை அணிதிரட்ட வேண்டும், நம்முடைய இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு வெறி இருந்த மனிதர்களால் தான் அத்தகைய சாதனைகளால் நிறுத்த முடியும். அத்தகைய ஒரு தலைவராக தோழர் பி சீனிவாசராவ் அவர்கள் இந்த தலைவர்கள் அனைவரையும் உருவாக்கி வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி இது கீழத்தஞ்சை மாவட்டத்தினுடைய வரலாறு. இந்த மாதிரி விவசாய இயக்கத்துடைய வரலாறுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது விருதுநகர் மாவட்டம், இப்போ இருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி என்பது இருக்கிறது. அதே மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய ஒரு பகுதி என்பது இருக்கிறது. அதே மாதிரி நெல்லை மாவட்டத்தினுடைய சிவகிரி அந்த பகுதியிலே இப்படி ஒவ்வொரு பகுதியாக வரலாறுகளை நீங்கள் எடுத்தால் இது மாதிரி இன்னும் பல வால்யூம்கள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதுதான் அந்தந்த வட்டார தோழர்கள் எழுதினால் கூட இன்னும் சிறப்பு. எல்லாவற்றையுமே ஒரே தோழர் எழுதுவது என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. இன்னும் ஏராளமான தோழர்கள் தங்களுடைய ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு நிறைய வரலாற்று நூல்களை நம்முடைய வரலாறுகளை தொகுப்பது. உதாரணத்துக்கு நம்முடைய மணலூர் மணியம்மை, அந்த தோழர் மணலூர் மணியம்மை, அவங்க பேர் என்ன, ராஜங்கிருஷ்ணன் வந்து தினமணி கதிரில் அதை தொடராக எழுதாமல் போனான். மணலூர் மணியம்மன் ஒரு வார்த்தை வருது, நம்ம ஜிவியினுடைய இதுலாம் வருது ஒரு வார்த்தை. ஒரு கிசான் நாகப்பட்டினம் கமிட்டியினுடைய ஒரு செயலாளர் இருந்தாங்க. அந்த மாதிரியான சில வரிகள் வருகிறதே தவிர அவங்களை பற்றிய ஒரு முழுமையான சித்திரம் என்பது தோழர் ராஜகிருஷ்ணன் அவர்கள் அங்கேயே போய் தங்கி அவர்கள் வாழ்ந்த பகுதிகள் முழுவதும் அலைந்து திரிந்து
அந்த நூலை, அந்த வரலாற்று தொடரை தினமணி கதிரில் தொடர்ச்சியாக எழுதினுடைய விளைவாகத்தான் அந்த காலத்தில் இப்படி ஒரு பிராமண பெண்மணி ஆண்களைப் போல சட்டை வேட்டி அணிந்து கொண்டு சிலம்பம் கற்றுக்கொண்டு சாதாரண மக்களுக்காக தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது என்பதெல்லாம் கற்பனையே செய்ய முடியாத, எந்த கதாநாயகனாலையும் எந்த கதையாசிரியர்களாலையும் உருவாக்க முடியாத ஒரு மாபெரும் அந்த தோழருடைய அந்த வாழ்க்கை வரலாறு பாதம் பதிந்த அடிகள் என்பதெல்லாம் கட்டாயம் தோழர்கள் படிக்க வேண்டும். எப்படி இந்த மாதிரி ஒரு விதவை பிராமண சமூகத்தில் பிறந்து விதவையாகி மக்களுக்காக தன்னுடைய சமூகத்தையே எதிர்த்து, பிராமண சமூகத்தை எதிர்த்து களத்திலே நின்று போராடி வெற்றி கண்டவர் என்பதையெல்லாம் நாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றியும் ஏராளமாக சொல்ல முடியும். ஆகவே இதையெல்லாம் நான் ஒவ்வொன்றையும் தொட்டு செல்வதற்கான காரணம், ஒவ்வொருவரை பற்றியும் நீங்கள் தேடி படிக்க வேண்டும், அதை மற்றவரோடு பகிர வேண்டும். ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல சமூக வலைதளத்தில் நாளையிலிருந்து இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர்ஷன், ஒவ்வொரு தோழர் சம்பந்தமாகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் பதிவிடுவதன் மூலமாக யார் அந்த PS தனுஷ்கோடி, யார் அந்த மரணி கந்தசாமி, யார் அந்த P சீனிவாசராவ், யார் அந்த களப்பால் குப்பு, யார் அந்த பட்டுராசு, யார் அந்த என் வெங்கடாசலம் என்று தேட வேண்டும். சமூக வலைதளங்களில் தேட வேண்டும். அல்லது இது எங்கே கிடைக்கும், இவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கான நூல் எது என்று ஒரு தூண்டுதலை தமிழ் சமூகத்தின் மத்தியில் உருவாக்குவதற்கு நிச்சயமாக நீங்கள் அனைவரும் உதவ முடியும். இந்த பட்டறையின் மூலமாக அத்தகைய ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற அல்லது ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு நடைபெறும் என்று சொன்னால் அதுவே இந்த பட்டறையினுடைய மகத்தான வெற்றியாக இருக்கும். அதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்.